சார் வெயில் என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 2-3 இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கொலைகேஸுங்கிறதுனால எங்கேயுமே பெயில் வாங்க முடியல. சரி, இப்போ என்னதான் சார் பண்றது? வேற வழியே இல்லை. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாதாடி ஆகணும். கர்ணா, லேட்டாக நமக்கு தான் பிரச்சனை. அந்த போலீஸ்காரன் இதுக்கு முன்னாடி நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உன் ஒய்ஃபை பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு டைமே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். சார் சார் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது லீகலாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் இப்போ ஸ்டேஷனில் போய் என்னன்னு பார்க்குறேன். சரி. எவ்வளவு கேட்டாலும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. பொம்பளையா போயிட்ட, இல்லன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன். கான்ஸ்டபிள், இவ வாயை திறந்து பேச என்ன மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாமா, இல்ல மிளகா பொடி ட்ரீட்மெண்ட்? இல்ல 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 இல்ல, இவளுக்கு ஐஸ் கட்டி தான் கரெக்டா இருக்கும். யோ, ஐஸ் கட்டிக்கு ஏற்பாடு பண்ணியா? சார் கண்டிப்பா வேணுமா? யோ, சொன்னதை செய் போ. இந்த ஆள் நம்ம வந்ததுலேருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆகுது. யோ, என்னைய யோசிக்கிற? போயா, போய் ரெடி பண்ணு. சரிங்க சார். சாதாரண ஐஸ் தானே, நின்னுலான்னு மட்டும் நினைச்சிடாத. கொஞ்ச நேரத்துல கால்லாம் மரத்து போய் ரத்தம் ஓட்டெல்லாம் நின்னு போயிடும். ஒரு கட்டத்துல நிமோனியா வந்தாலும் வரலாம். அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லிடுமா. உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சார் கேட்குறாருல, உண்மையை சொல்லிட்டு போம்மா. உன்னால இந்த ஐஸ் கட்டையிலெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாதும்மா. நீங்க என்கிட்ட எப்படி கேட்டாலும் சரி, என் வாயில இருந்து இதை தவிர வேற எதுவுமே வராது. ஏன்னா அந்த கொலைய நான் பண்ணல. நீ சரிப்பட்டு வரமாட்ட. கான்ஸ்டபிள், இவ்வளவு செல்ல தூக்கி போடுங்க. போமா, பின்னாடியே வர்றேன். என்ன உளர்ற? இத பாருங்க, இந்த கொலையை அவங்க பண்ணல. இவ கொலை பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த கொலையை பண்ணதே நான் தான். முடியாது. என்ன பண்ற நீ? போதும், இதுக்கு மேல என்னால மறைச்சிட்டு இருக்க முடியாது. சரி, எல்லா உண்மையும் நான் ஒத்துக்கிறேன். கதிரோட கேஸ்ல நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனே நான் தான். ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? கொலை பண்ணது ஒரு பொண்ணு தான். ஏன்னா கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு ஹேர் கிளிப் கிடைச்சிருக்கு. அநேகமா அதுவும் பொண்டாட்டியோட தான் இருக்கணும். என்ன சார் இது? ஹேர் கிளிப் இருந்தா அது கண்டிப்பா கொலை பண்ண ஆளோட தான் இருக்கணுமா? அந்த கதிருக்கு நிறைய பொம்பளைங்களோட தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி அவன் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணோட கிளிப்பா இருக்கலாம்ல. நீ தான் கொலை பண்ணன்னு நான் எப்படி நம்புறது? அதே ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு பேனா ஒன்று கிடைச்சிருக்குமே, அது என்னோட தான். அதுல என்னோட கைரேகை இருக்கும். சார், அந்த பேனாவை என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில தான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே இருக்கிற சிசிடிவியில் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். அதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். யோ கான்ஸ்டபிள் சார், அவளை ரிலீஸ் பண்ணிட்டு
இவங்கிட்ட வாக்குமூலத்தை எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். கர்ணா, ஒரு 5 நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். ம். சரி. ஹேய், என்ன பண்ற? நீ எதுக்கு இப்ப சரண்டர் ஆன? இங்க பார், இந்த கேஸ் விசாரணை இதெல்லாம் உன்னால தாங்க முடியாது. போக போக அவங்களோட டார்ச்சர்லாம் ஜாஸ்தியாயிடும். அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு பிளானை போட்டேன். நீ என்ன காப்பாத்திட்ட? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அடிதடி தான் பழக்கமே தவிர அறிவை யூஸ் பண்ணி வேலை பார்க்கறதுலாம் நமக்கு செட் ஆகாது. ஆனா நீ புத்திசாலி தானே, அதனால நீ வெளியே இருந்து இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. ஸோ அதுக்கு என்னை விட நீ தான் கரெக்டான ஆளு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன். எப்படி? பார், நம்ம பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதான் சான்ஸ்ன்னு என்னை மாட்டி விட்டுட்டு ஓடிராத. உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். ஓகே, போ.